Enter his gates with thanksgiving in his courts, and his courts with praise. Give thanks to him and praise his name. For the Lord is good, and his love endures forever. His faithfulness continues through all generations. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. Yes, God is good and God is good in all times and under all circumstances. கர்த்தர் நல்லவர், எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த விழிப்பிரவு ஆராதனையில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு தேவனுடைய சமூகத்தில் சென்று ஜெபித்து பெற்றுக்கொள்ளும்போது கிடைக்கும் சந்தோஷத்தை விட நாம் பெற்றுக்கொண்டவர்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் வந்து அவருக்கு நன்றி செலுத்துவது அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த 2025 ஆண்டு முடியும் தருவாயில் இருக்கும் நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சற்று நாம் எண்ணி பார்ப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையில், நம்முடைய சபையின் ஊழியங்களில் தேவன் நம்மோடு எவ்வாறு இருந்தார், எவ்வாறு நம்மை வழிநடத்தினார் என்று நாம் சற்று எண்ணி பார்த்து அவருடைய சமூகத்தில் நாம் நன்றியோடும் துதியோடும் இவ்வேளையில் நாம் வருவோம். சபையார் ஆராதனை அழைப்பிற்கு எழுந்து நிற்கவும். நாம் இந்த வேளையில் திரையில் காணப்படும் பகுதியை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான விழிப்புணர்வு ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் சுவாமி, இந்த 2025 ஆண்டின் கர்த்தாவே கடைசி நாளில் கடைசி மணி நேரத்தில் நாங்கள் இருக்கும் இந்த நேரத்தில் கர்த்தாவே, இந்த ஆண்டுக்கு சற்று நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் சுவாமி. நீர் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே எங்களை நீர் பாதுகாத்தீர், எங்களை போஷித்தீர், எங்களை வழி நடத்தினீர்.
எங்களுக்கு நீர் போதுமானவராக இருந்தீர் கர்த்தாவே. அதற்காக உம்முடைய சமூகத்தில் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வழியிலும் சாமி ஒரு நன்றியுள்ள ஜனமாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. எங்களது துதிகளையும் எங்களுடைய ஸ்தோத்திரங்களையும் எங்களுடைய நன்றிகளையும் சுவாமி நீர் அங்கீகரிக்க வேண்டுமாறு நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாறு நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வழியிலும் சுவாமி இந்த மட்டும் தேவரீர் வழிநடத்தின தேவன் இனியும் வழிநடத்துவார் என்ற விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் கர்த்தாவே நாங்கள் வரும் 2026 ஆண்டையும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் சுவாமி. நீரே எங்களோடு கூட தொடர்ந்து நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த வழியிலும் சுவாமி இந்த ஆராதனை எமது கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தாவே எங்களது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஆராதனையாக ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக இருக்க தேவரீர் அமைக்கிறவே சேர்ந்தோம். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வேளையில் நாம் அனைவரும் எழுந்து நின்று தொடக்க பாடலாக திரையில் காணப்படும் பாடலை பாடுவோம். கர்த்தாவே யுக யுகமாய். சபையார் நின்றவாறே திரையில் காணப்படும் பொதுவான பாவ அறிக்கையை நாம் ஒன்றாக சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழியை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயும் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் என் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடத்துகிற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நாம் தொடர்ந்து நின்றவாறே அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை ஒன்றாக சேர்ந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தவானாலே கன்னிமரியாளிடத்தில் போய்த்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரவும். இந்த வேளையிலே நம்முடைய சபையிலே இந்திய சகோதரர் ஐக்கியம் ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியன் பிரதர்ஸ் இது நடந்து வருகிறதை நாம் யாவரும் அறிவோம். இதில் இருக்கிற ஒரு சில சகோதரர்கள் அந்த ஆட்டோகேட் என்ற அந்த கோர்ஸ் இவர்கள் படித்து முடித்திருக்கிறார்கள். எனவே இந்த வேளையிலே அவர்கள் முன்பாக வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சகோதரர்கள் அவர்களை வரும்படியாக
நான் அழைக்கிறேன். சகோதரர் சின்னபாண்டி நாகபாண்டி, சகோதரர் ஜெயச்சந்திரன் கர்ணன், சகோதரர் சேகர் பிரகாஷ், சகோதரர் பாண்டிகுமார் அழகுதேவன், சோமசுந்தரம் கண்ணதாசன், சீனிவாசுலு விஜயகுமார், பழனியப்பன் தீனதயாளன், பாண்டி விஜயகுமார், முத்தழகு ஹரிஷ். நாம் அறிந்த வண்ணம் இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற வேளையாகவும் இருக்கின்றது. ஒரு சிலர் இந்த வேளையிலே சாட்சி கொடுக்கும்படியாக தங்களுடைய பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள். நான் அவர்களை அழைக்கின்றேன். முதலாவதாக திருமதி அனபல் எட்வின் அவர்கள் ஆண்டவர் தங்களுக்கு செய்த நன்மையை இப்பொழுது சாட்சியாக சொல்வார்கள். Praise be to God. எங்கள் அம்மா வந்து has vascular dementia. So practically she doesn't speak. யாரையும் வந்து ரெக்கக்னைஸும் பண்ண முடியாது. ஸோ for some time அவங்களுக்கு வந்து ஒரு பல்லு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. பட் அவங்க ஆர்டிகுலேட்டும் பண்ண முடியாது. She won't say என்ன பெயின், பட் when I call her she will hold her jaw. ஸோ ஏதோ சம் பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ ஆகஸ்ட் போகும்போது we took her to a dentist. அவர் வந்து பார்த்துட்டு யூ ஹாவ் டு ரிமூவ் த டூத் அப்படின்ட்டார். எனக்கு பயம், அம்மா எப்படி தாங்குவோம், ஷீஸ் 87, ஸோ எப்படி தாங்குவாங்க அப்படின்ட்டு. தென் ஹி செட், ஐ செட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், தென் லைஃப் லாங் யூ ஹாவ் டு அன்டில் த ஐ மீன் ஷீ ஹேஸ் டு ஓவர்கம் த பெயின்னா ஐ கிவ் அ பெயின் கில்லர்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் ஆச்சு, ரொம்ப வழியில் கஷ்டப்பட்டாங்க, சொல்லவும் தெரியாது. நான் வீடியோ கால் பண்ணும்போது ஷீல் பி லைக் ஹோல்டிங் ஹர், இது தலையெல்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்கும்போது, பிகாஸ் ஷி காண்ட் ஈவன் ஆர்டிகுலேட் வாட் ஷீஸ் ஃபீலிங். ஸோ ஐ ஆஸ்க்ட் மை கசின், ஓகே டேக் ஹர் டு another டென்டிஸ்ட் அப்படின்னு. ஸோ மை பிரதர்ஸ் ஆல்சோ இந்த யூகே, நானும் இங்கே இருக்கேன். ஸோ போத் ஆஃப் அஸ் வி காண்ட் டேக் கேர் ஆஃப் ஹர். ஸோ என் கசின் வந்து கூட்டிகிட்டு போனால் அவர் சொல்லிட்டார், யூ ஹாவ் டு ரிமூவ் இட் அப்படின்னு. ஸோ பட் மை ஃபேமிலி டாக்டர் செட், பிகாஸ் ஷீ இஸ் ஓல்ட், ஒரு ஃபிசிஷியன் கூட இருந்தால் பெட்டர் அப்படின்ட்டு. ஸோ அந்த டென்டிஸ்ட் வந்து சொல்லிட்டாரு, அப்படிலாம் என்ன பண்ண முடியாது, நீங்கள் வந்து மெடிசன் வச்சு இது பண்ணிக்கோங்க அப்படின்னு. தென் மை கசின் சார், ஓகே ஐல் டேக் டு த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டென்டிஸ்ட் இன் ட்ரிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் கூட்டிகிட்டு போனால் அவங்ககிட்டையும் வாய் ஓப்பனே பிகாஸ் யூனோ ஷீ ஹேஸ் சம் இது தட் somebody is doing something on her mouth அப்படின்னு சொல்லிட்டு வாயை இருக்க மூடிட்டு திறக்கவே இல்லை. டாக்டர் ட்ரைட் ஸோ ஹார்ட், மை ஹெல்ப்பர் வாஸ் தேர், என் கசினோட டிரைவர் அண்ணா அவங்களும் தி ட்ரைட் ஸோ ஹார்ட் அண்ட் ஃபைனலி த டாக்டர் ஆல்சோ கிவ் அப். ஒன்றும் பண்ண முடியாது, அம்மா ஓப்பன் பண்ணலன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஃபீலிங் ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட். டிசம்பரில் சடன்லி ஐ தாட், ஓகே இது வந்து போய் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டே பிடிக்கணும் அம்மாவுக்கு, காண்ட் லீவ் ஹர் லைக் தட். சும்மா ஒரு ஐ ஜஸ்ட் ப்ரேட் அண்ட் வென் சம்ஹவ் சம் சொல்யூஷன் ஐ மஸ்ட் ஃபைண்ட் ஃபார் ஹர். ஸோ இன்னொரு என் ஃபேமிலி ஃபிசிஷியன் வந்து இன்னொரு டென்டிஸ்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணார். அண்ட் த டென்டிஸ்ட் வாஸ் ப்ராக்டிகலி ரைட் நெக்ஸ்ட் டோர். மெயின் ரோடை க்ராஸ் பண்ணோடனே அவர் ஹிஸ் டென்டல் சர்ஜரி. ஸோ மை கசின் செட், கோ தேர், யூ கெட் அ லெட்டர், ஹாஸ்பிட்டலில் சிஎஸ்எம் மிஷன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து செடேஷன் கொடுத்து தென் யூ கேன் ரிமூவ் த டூத் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ வென்ட் டு see the doctor to get the letter. அதுக்கு முன்னாடியே சொன்னார், யூ பிரிங் ஹர் நோ டுமாரோ அப்படின்னு சொன்னார். சரின்னு
அடுத்த நாள் வந்து அம்மா கூட்டிகிட்டு பிக் ஸ்ட்ரகிள் டு பிரிங் ஹர் டவுன் ஆல்சோ ஷி ஒன்ட் வாக். அந்த டிரைவரை நான் சேர்த்து என் ஹெல்ப்பர் சேர்த்து எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு he saw my mom and he said, I'm telling you one thing, நீ வந்து செடேஷன் கொடுத்தாலும் I don't know whether she can withstand it அப்படின்னு சொல்லிட்டார். was so shocked. But she has I can take out the tooth in direct அவர் சொல்லிட்டார். He was so confident, I can take out, you give me the permission, I will take it out அப்படின்னார். I didn't even have time to call my brother and ask for permission also. I just said, okay doctor, do it. So உடனே வந்து they laid her down on the chair and so on. She refused to open her mouth. Everybody on top of her trying to pull open her mouth. Finally we opened her mouth and clamp வச்ச உடனே எனக்கு பார்க்கவே முடியல. everybody is inside the doctor the surgery. இது நான் வந்து வெளியில் வந்து I was pacing, I was just praying somehow or the other with less pain as possible the tooth should be removed அப்படின்னு சொல்லிட்டு. So finally he did it. ஃபஸ்ட்டு ஊசி போடும்போது கொஞ்சம் பயங்கரமாக கத்துனாங்க. Then 3 எடுத்தாங்க அந்த ரூட்டை வந்து, பிகாஸ் இட்ஸ் மோலார், இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். 3 பீசஸாக எடுத்தார். And then he showed me, I was so happy and so my just heart வந்து அப்படியே லைட் ஆயிடுச்சு. So finally my mom is free of the pain அப்படின்னு சொல்லிட்டு. Then doctor put some gauze and one பஞ்சு உள்ளுக்கு வச்சுருந்தாங்க. And he said, the driver was like, she doesn't understand anything, swallow பண்ணிட்டா என்ன அப்படின்னு, swallow பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. So we took her back home. Before we can come home, my helper from the back, amma இதை முழுங்கிட்டாங்க. I was so, but the driver was like, no, doctor said it's okay if she swallows also. வீட்டுக்கு வந்து பார்த்தா gauze swallow பண்ணிட்டு, cotton வந்து it was difficult for her to swallow, I think. She just spit it out. And I was so scared, திரும்ப blood ooze out ஆகுமா, ஏன்னா இப்போ தான் பண்ணிட்டு வந்திருக்குது. Thankfully God was so gracious. ப்ளீடிங்கும் இம்மீடியட்டாக ஒன்றும் பயங்கர கஷ் அவுட் ஆகிலாம் வரல, பிகாஸ் ஷீ டஸ் டேக் ஹர் blood pressure medications. I was very scared. And after an hour's time, I think it stopped by itself. Doctor gave her 3 days of antibiotics, all done. I was able to be with her through that period also. Actually அன்றைக்கு மார்னிங் நான் போகும்போது I forgot to read my Bible. And போகும்போது தான் வந்து I was like, what is the reading for today? எடுத்து பார்த்தா Psalm 119, 65 to I think it comes out to 70, I think. And actually the reading வந்து devotion வந்து it's about affliction. I was like, oh my God, what is this affliction? Already we are going through affliction. இன்னும் என்ன திரும்ப இப்பயும் affliction வருது அப்படின்ட்டு. ஆனால் there was one verse 68, it says, you are good and do good, teach me your statutes அப்படின்றது. So I caught on to that verse, you are good and do good, so you're going to do good for me today, Lord அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் நான். The dentist was so good that God gave us the right dentist at the right time, and I was able to be with her through the process of healing also. So all grace, all praise and glory only to God. ஆமென். Thank you. அடுத்ததாக சிஸ்டர் பீனு அவர்கள் சாட்சி கொடுப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து லாஸ்ட் இயர் இதே சர்வீஸில் வந்து நான் டெஸ்டிமோனி ஷேர் பண்ணேன். அப்போ வந்து நான் சிக்கானதுனால பேசுகிறதுக்கு வந்து ஒழுங்காக வராததுனால நான் வந்து எழுதி எடுத்துகிட்டு வந்து தான் ஷேர் பண்ணேன். பட் இந்த வருஷம் வந்து ஷேர் பண்ணும்போது நார்மலாக பேச முடியுது. அதை பண்ண வந்து கர்த்தருக்கு வந்து ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த லாஸ்ட்டு செப்டம்பர் வந்து எங்கள் அம்மாவும் சிக்கானாங்க. பட் வித்தின் 2 monthஸில் வந்து அவங்க வந்து நல்ல பலனை பெற்று கர்த்தருக்கு கிருபை வந்து அவங்கள வழி நடத்துனதுனால நல்லா இருக்காங்க. அதுக்காக ப்ரேயர் பண்ண சபையாருக்கு நான் நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறேன். கர்த்தருக்கும் கோடான கோடி நன்றி. தேங்க்யூ. இப்பொழுது அங்கிள் இயேசுதாஸ் அவர்கள் சாட்சி கொடுப்பார்கள். ஹலோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த வருஷத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், நடக்க முடியாமல் போயிடுச்சு எனக்கு. நான் நினச்சேன் என்னோடய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனிமேல் கம்பளை தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் ரொம்ப அற்புதம் செஞ்சார். எனக்கு மறுபடியும் நடக்கிறதுக்குள்ள பலத்தையும் சுகத்தையும் கொடுத்தாரு. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க எனக்கு ஸ்பைன் ஆப்ரேஷன் பண்ணோன்னு. அதுக்கு அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ளூ, கொஞ்சம் அது பிரச்சனை வேறு வந்துட்டு அந்த ஆப்ரேஷனை தள்ளி வச்சுட்டு
எனக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் வந்து எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம், லங் ப்ராப்ளம், லிவரில் வந்து கல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு செப்டம்பர் மாதம் போல் எனக்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. நான் வந்து ஐசியூவில் இருந்தேன். ஐசியூவில் இருக்க போது எனக்கு எமர்ஜென்சி வார்ட்லேருந்து ஐசியூ போகும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது என்ன ஆச்சு எனக்குன்னு. அந்த இதெல்லாம் முடிஞ்சு டாக்டர் என்னை எழுப்பி விட்டு தட்டி எழுப்பின பிற்பாடு என்னை கேட்குறாங்க, பேக்வேர்ட் கவுண்ட் பண்ணு, உனக்கு எங்கே இருக்கிற தெரியுமா? என் ஞாபக சக்தியெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் சொன்னார், ஓகே யூ ஆர் பர்ஃபெக்ட், உனக்கு ஒரு பிரெயின் டேமேஜ் ஒன்றும் ஆகலை அப்படின்னு. அதோட இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்றும் நல்லா இருக்குது. அப்புறம் இடையில வந்து ஹார்ட்டில் வந்து சோக்கேஜ் 80% இருக்குன்னு, அது கூட டாக்டர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், அது குணம் ஆகிடும் அப்படின்னு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. அப்புறம் சபையில் வந்து பாஸ்டரு, என் மனைவி, என் பிள்ளைங்க, நிறைய பேர் சபையில் உள்ளவங்க ப்ரே பண்ணாங்க எனக்காக. அதுக்காக எல்லாத்துக்கும் நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். காட் பிளஸ் மீ. தேங்க்யூ. Praise the Lord. Thank you. கடைசியாக அடியேனும் ஒரு சாட்சி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வருடத்தில் என்னுடைய குடும்பத்தில் முதலாவதாக என்னுடைய பையன் ஜேடன், அவனுக்கு இந்த ஸ்பைனல் அதில் இந்த ஸ்லிப் டிஸ்க் சர்ஜரி நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது திடீர்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆண்டவர் அந்த காரியத்தில் உடன் இருந்து அந்த சிகிச்சையும் நல்லபடியாக முடிந்து இப்பொழுது சுகத்தோடு பலத்தோடு இருக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதத்தில் என்னுடைய மனைவி அவர்களும் அந்த பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தார்கள். அந்த காரியத்திலும் ஆண்டவருடைய கரம் இருந்து அவர்களுக்கும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அந்த சிகிச்சை நல்லபடியாக முடிய கடவுள் கிருபை செய்தார். எங்களுக்கு வந்து சபையிலேருந்து நிறைய பேர் வந்தீங்க, வந்து பார்த்து ஜெபித்தீர்கள். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் சாப்பாடு கூட சேர்ந்து கொண்டு வந்து கொடுத்தீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சபை என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இவ்வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பல்லாண்டு என்னை பாதுகாத்து வந்துள்ள என் தயபராவே, மற்றொரு உம் பாதத்தண்டையில் பணிந்து நாங்கள் துதி செய்கின்றோம். மற்றொரு உம் பாதத்தண்டையில் பணிந்து நாங்கள் துதி செய்கின்றோம். இயேசுவே, எங்கள் தேவனே, வல்லமையின் மகிமையின் ராஜனே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். புதிய ஆண்டவனே, பக்த துணையாக என் அருகில், சுக சந்தோஷ சமாதானத்தை ஈந்தெமக்கு ஆசீர்வதியும். சுக சந்தோஷ சமாதானத்தை ஈந்தெமக்கு ஆசீர்வதியும். இயேசுவே, எங்கள் தேவனே, வல்லமையின் மகிமையின் ராஜனே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வேளையிலே நாம் சற்று நேரம் நாம் அமைதியாக இருந்து
ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்த நன்மையை எண்ணி பார்த்து நம் மனதிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கடந்த வருடம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஒரு வருடம். இந்த வருடத்தில் ஆண்டவர் நம்மை வழி நடத்தின காரியங்கள் பல உண்டு. இவ்வேளையிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சற்று நாம் எண்ணி பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். நம்முடைய பலவீன நேரங்களிலே அவர் நமக்கு பலமாயிருந்து நம்மை தாங்கினாரே, அவரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய சுகவீன நேரங்களிலே அவர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து காத்தாரே, ஸ்தோத்திரிப்போம். பிறர் கைவிட்ட ஒரு சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு இருந்தாரே, அவரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காத்தாரே, நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிப்போம். படிக்கின்ற பிள்ளைகள், உங்களோட படிப்பில் ஆண்டவர் உங்களோடு இருந்தாரே, நல்ல தேர்வு காண கிருபை செய்தாரே, ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்திற்காக, வழிநடத்தலுக்காக பெற்றோரும் சபையாராக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். வாலிப பிள்ளைகள் தங்களுடைய நாட்களில் பல போராட்டங்கள் இருந்தாலும் அவைகள் மத்தியிலும் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் உங்களை தாங்கி உங்களை கரம் பிடித்து வழி நடத்தினாரே, ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். அநேக காரியங்கள் குடும்பங்களிலே நடக்கும் பொழுது ஆண்டவர் அந்த குடும்பத்தில் ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக இருந்து வழி நடத்தினாரே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். நாம் இருக்கின்ற தேசத்தில் ஆண்டவர் அமைதியை கொடுத்தாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். போராட்டம் மிக்க இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை காத்து வந்தாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நம்முடைய இயலாமையில ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி காத்தாரே, நன்றி செலுத்துங்கள். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க, வேளையில் ஆண்டவர் அவர்களோடு இருந்து காத்தாரே, சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தாரே, நன்றி செலுத்துங்கள். இங்கே அநேகர் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்தார் வேற இடத்துல இருக்கிறாங்க, பெற்றோர் மற்றவர்கள், ஆண்டவர் அவர்களை காத்து வருகிறாரே, நன்றி செலுத்துங்கள். திருச்சபையிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஊழியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். சிறு பிள்ளைகள் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வாலிபர் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வளர்ந்த வாலிபர் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பெண்கள் ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துவோம். ஆண்கள் ஐக்கியத்தின் மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நன்றி செலுத்துவோம். திருச்சபையில் இருக்கிற முதியவர்கள் மத்தியிலே இந்த ஊழியங்களுக்காக ஆண்டவர் அவர்களையும் தொட்டாரே, நன்றி செலுத்துவோம். திருச்சபையினுடைய சுவிசேஷ ஊழியத்தில் இந்த கிறிஸ்மஸ் மற்றும் ஈஸ்டர் நாட்களில் அந்த செலிப்ரேஷனில் அநேகரை கொண்டு வந்தாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சுவிசேஷமானது சொல்லப்பட ஆண்டவர் கிருபை செய்தாரே, நன்றி செலுத்துவோம். திருச்சபையில் இருக்கின்ற FIB FIS ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துவோம். அவுட்ரீச் மினிஸ்ட்ரியாக இருக்கின்ற
செங்காங் தமிழ் ஊழியத்துக்காக நன்றி செலுத்துவோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வருடத்தை நாங்கள் திரும்ப பார்க்கும் பொழுது தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையில் அநேகமான காரியங்கள் தேவரீர் நீர் வழி நடத்தி வந்தீர், நீர் தாங்கினீர், நீர் பலப்படுத்தினீர். நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். இதோ சகோதரி அனபல் அவர்களுடைய தாயாரே ஆண்டவரே, நீர் காத்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரம் தொடர்ந்து அவர்களோடு இருந்து அம்மாவுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தந்து பார்த்து கொள்ளுகிறவர்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்தருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். சகோதரி பீனுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த வருடத்தில் திடீரென்று ஏற்பட்ட காரியம், பேச முடியாமற் போய் ஆண்டவரே இங்கே தெளிவாக பேச முடியாமல் இருந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த நாளிலோ தெளிவாக பேச நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய தாயார் விமலா அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்தியாவுக்கு சென்றார்கள், அங்கே சுகவீனப்பட்டார்கள். அவர்களோடும் உம்முடைய கரம் இருந்ததுக்காக நன்றி. தாங்கி பிடித்த தயவுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து அம்மாவையும் நீர் காத்து வழி நடத்தி அருளும். அங்கிள் ஏசுதாஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை, திடீரென்று ஏற்பட்ட ஒரு காரியங்கள். அப்பேற்பட்ட காரியத்திலும் தேவரீர் உம்முடைய கரம் அங்களோடு இருந்ததுக்காக நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இந்த நாளிலும் இங்கு வந்து நின்று சாட்சி கொடுக்க நீர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அடியனுடைய குடும்பத்திலும் மகனும் மனைவியும் சென்ற அந்த சிகிச்சையிலும் உம்முடைய கரம் இருந்து நீர் காத்த கிருபைக்காக, கொடுத்த சுகத்திற்காக, பலத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அப்படியாக திருச்சபையிலே அநேகர் கர்த்தாவே சுகவீனப்பட்டார்கள். மருத்துவமனையில் ஆண்டவரே அவர்கள் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை, சிகிச்சைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றிலும் நீர் இருந்து காத்தீரே, சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தீரே. ஆண்டவரே, என்று சுகத்தோடு பலத்தோடு வந்து நிற்கும்படியாக நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் நடைபெறும் பொழுது அது ஏன் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவைகளிலே நீர் எங்களோடு இருக்கிறதற்காக, எங்களோடு நீர் பிரயாணிக்கின்ற கிருபைக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தேவரீர் பிள்ளைகள் அவர்களை நீர் காத்தீரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மிலே நிற்கும்படியாக பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த அந்த விசுவாசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படியான விசுவாசத்தை தந்து நாங்கள் சோர்வுற்று போன நேரத்திலும் உம்மை விட்டு விலகாதபடிக்கு உம்மையே நாங்கள் பற்றி கொண்டு நிற்கும்படியாக நீர் கிருபை செய்தீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, சோர்வுற்று போகிற வேளைகள் மாத்திரமல்ல, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் வழி நடத்தினீரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, திருச்சபையிலே குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தேவரீர் திருச்சபையில் இருக்கிற சுகவீனமாய் இருந்தவர்களுக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காக, பலத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் படிப்பின் பிள்ளைகளிலே கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தீரே, நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கரம் பிடித்து வழி நடத்தினீரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அநேக சமயத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்தோம். ஆனாலும் நீர் எங்களை விட்டு விலகாமல் எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை அரவணைத்து காத்து பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்தீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருகின்ற புதிய வருடத்தில் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரிந்தது நீர் இம்மட்டுமாக இருந்த ஆண்டவர். தொடர்ந்து நீர் எங்களோடு வரப்போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பல போராட்டமான காரியங்கள், பல சோர்வான காரியங்கள், பல சந்தோஷமான காரியங்கள், நாங்கள் எதிர்பாராத காரியங்கள் அநேகம் நடந்தது. எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை
45 ஆண்டு நிறைவை நன்றி அறிதலோடு கொண்டாட நீர் கிருபை செய்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே ஊழியங்களை கொடுத்து ஆசீர்வதித்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்புகளிலே இருந்து பொறுப்புகளை எடுத்து செய்கிறவர்களை கொடுத்தீரே, அவர்களுக்கு துணையாக உறுதுணையாக நிற்கும்படியாக அநேகரை கொடுத்தீரே, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த ஊழியங்களிலே கர்த்தாவே அநேகரை நீர் தெரிந்து கொண்டீர், ஆயத்தப்படுத்தினீர், நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நீர் கிருபை செய்தீரே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, நாங்கள் ஒவ்வொரு முறையும் இங்கே கூடும் பொழுது உம்முடைய வார்த்தையினாலே உம்முடைய பிரசனத்தினாலே எங்களை நிரப்பினீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து நீர் பேசுகிற தயவுக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கட்டுகிறீரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகள் உண்டு, சோர்வான காரியங்கள் உண்டு, பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருந்து நீர் காத்த கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் காத்த கிருபைக்காக நன்றி. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், குடும்பத்தில் இருக்கிற யாவரையும் தேவரே நீர் தனிப்பட்ட வகையிலே நீர் தொட்ட கிருபைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். கர்த்தாவே, எங்களை நாங்கள் உம்முடைய பாத தண்டையிலே வேளையிலே நன்றி அறிதலோடு கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் பல கர்த்தாவே. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஆண்டவரே, நீர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நிறைய காரியங்கள் உண்டு. தேவரீர் ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்கப்பூர் தேசத்தை காத்தீரே, நன்றி சுவாமி. நல்ல தலைவர்களை கொடுத்தீரே, ஸ்தோத்திரிக்கிறோம். பாதுகாப்பை கொடுத்தீரே, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தேவரீர் சிங்கப்பூரை சுற்றிலும் உள்ள நாடுகளில் அநேக பிரச்சனைகள் உண்டு, இன்றும் பிரச்சனைகள் உண்டு. அவைகளை நாங்கள் காண்கிறோம். தேவரீர், இந்த தேசங்களை உம்முடைய கரத்தில் கொண்டு வருகிறோம். வருகிற வருடத்தில் தேசங்களில் அமைதியும் சமாதானமும் நிலவ கிருபை செய்தருளும். நீர் ஆளுகை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் அநேக இடங்களில் போர் போன்ற காரியங்கள் தேவரீர் இவைகள் முடிவடைய ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக சமாதானம் ஆளும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தாவே, எங்களுடைய மாநாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். தலைமை பொறுப்பை கொடுத்திருக்கின்ற மறைதிரு சரவணகுமார்க்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு எக்ஸ்கோ மெம்பர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். போதகர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் நாங்கள் தொடர்ந்து சாட்சிகளாய் ஜீவிக்க கர்த்தாவே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்துகிறதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தாவே நாங்கள் தவறான காரியங்களில் விழுந்து விடாதபடிக்கு, பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆமாம் ஆண்டவரே, பழைய நாட்கள், இந்த வருடத்தில் நடந்த சோகமான காரியங்கள், எங்களுடைய பாவத்தின் விளைவாக நடந்த காரியங்கள் ஆண்டவரே திணறி போய் நின்ற நாட்கள் உண்டு. ஆனால் இந்த நாளிலும் தேவரீர் உம்முடைய வார்த்தை சொல்கிறது பிரகாரமாக முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆம் தேவரீர், நீர் புதிய காரியத்தை செய்கின்ற ஆண்டவராயிருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் புதிய காரியங்களை எப்பொழுதும் செய்கிறீரே, அதை அறிந்து நன்றி செலுத்துகிறோம். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்க வல்ல நீர், எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே நீர் தொடர்ந்து காத்து வழி நடத்த போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த வருடம் உம்முடைய சுத்த கிருபை, வருகிற வருடமும் உம்முடைய சுத்த கிருபை.
உம்மை சார்ந்து நிற்கின்றோம். நீர் எங்களை வழிநடத்தியருளும். உம்முடைய நாமம் மாத்திரமே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்தின் வாழ்க்கையிலும், திருச்சபையின் வாழ்க்கையிலும் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். இந்த வேளை நாம் தேவனுக்கு நம்முடைய காணிக்கைகளை கொடுக்கும் வேளை. நாம் அனைவரும் எழுந்து நின்று திரையில் காணப்படும் பாடலை பாடுவோம். ஆனந்தமே ஜெய ஜெயா. காணிக்கைக்காக ஜெயிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக மீண்டும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவரீர் எங்கள் கரத்தின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தீர், எங்களது தேவைகளை சந்தித்தீர். சுவாமி, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் சுவாமி உமது கரத்தில் இருந்து வாங்கி கர்த்தாவே நாங்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிற இந்த காணிக்கை தேவரீர் ஆசீர்வதியும். உமது ராஜ்யம் கர்த்தாவே விரிவடையத்தக்கதாகவும் சுவாமி, அநேகர் கர்த்தாவே உண்மை அறியாத அநேகர் கர்த்தாவே உண்மை அறிந்து கொள்ளவும் உங்களுடைய ராஜ்யத்தில் சேரவும் இந்த காணிக்கை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆனந்தமே
நாம் நின்றவாறு இருக்கையில் திருமுறை படம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் என்னாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 27 முடிய. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லென்றார். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையாரமா. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இதோ இந்த வருடத்தின் கடைசி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பாத தண்டையிலே அமர்ந்திருக்க நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, தொடர்ந்து எண்ணி பார்க்கிறோம். நீர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம். உம்முடைய வழி நடத்துதலை எண்ணி பார்க்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த வருடத்தை முடிக்கின்ற வேளையிலே, புதிய வருடத்தை ஆரம்பிக்கின்ற அந்த வேளையிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற உம்முடைய ஜீவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது நீர் எங்களுக்காக கொடுத்தீர் என்பதை உணர்ந்தவர்களாக, இதனை நாங்கள் எங்களுக்கென்று தனிப்பட்ட முறையிலே நாங்கள் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், அடியேனை மன்னியும், அடியேனை மறையும், நீர் வெளிப்படும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். How many of you are excited? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க புதிய வருடத்துக்கு போகிறதுக்கு? இல்லை வேண்டான்னு எதிர்பார்க்குறீங்களா? நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா? வேணும்னு சொல்கிறோமா? வேணான்னு சொன்னாலும் கட்டாயமா போய் தான் ஆகணும். ஸோ இந்த வருஷமும் சரி, ஒவ்வொரு வருஷமும் எப்படின்னா நம்மளுக்கு அப்படி தான் போயிட்டுருக்கும். நம்ம வேணும்னு சொல்கிறோமோ, நம்மளை வேணாம் சார் நம்மளை பொறுத்தது அல்ல. அது பாட்டும் அந்த நாள் என்ன ஆகும், மாறிக்கொண்டு வருஷம் மாறிக்கொண்டு போய்கொண்டே தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு காரியம். நாம் அதிகமாக ஆண்டவரிடத்துல என்ன எதிர்பார்க்கிறோம்? வாட் டு வி எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் த லார்ட்? ஒரே வார்த்தையில் சொல்ல முடியுமா? பதில் இருக்கு, ஆசீர்வாதம். நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன என்றால், ஆண்டவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் ஆசீர்வதிக்க வேண்டும். we want God to bless us. இல்லை, ஆராதனைகளில் கடைசியாக சொல்லப்படுகின்ற காரியம் இந்த ஆசீர்வாதம், பெனடிக்ஷன் என்று சொல்வார்கள். இந்த ஆசீர்வாதம் ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த ஆசீர்வாதம் ஒரு சில இடங்களில் பார்த்துருப்போம், மக்கள் வெளியே நிற்பாங்க, அந்த ஆசீர்வாதம் கொடுக்குற சமயத்தில் மாத்திரம் வந்துடுவாங்க. எல்லாம் அந்த சர்ச்சில் அந்த ஜன்னல் பக்கம் கதை பக்கம் எல்லாம் வந்து நின்றுடுவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரும் ஆசீர்வதிக்கின்றார், ஆசீர்வாதம் கொடுக்கின்றார். நாம் இந்த வார்த்தை பெனடிக்ஷன் என்கின்ற இந்த வார்த்தை ஆங்கிலத்தில், இது வந்து லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. அதை பிரிக்கும் போது பென என்று சொல்லும் பொழுது இட் இஸ் வெல், நல்லது. அந்த டிக்ஷன் வந்து டெக்ரேன்னு சொல்லும்போது வார்த்தை. ஸோ பெனடிக்ஷன் என்ற அந்த வார்த்தைக்கு பொருள் என்னன்னா நல்ல வார்த்தை. இட்ஸ் அ குட் வேர்ட். ஆசீர்வதித்து அனுப்புகிறது ஒரு நல்ல வார்த்தை. வேதத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த ஆசீர்வாதம் நிறைய இடங்களில் சொல்லப்படுகின்றது. தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள், ராஜாக்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரும் சொல்லுகிறார், அப்போஸ்தலர்களும் சொல்லுகிறார்கள். ஆசீர்வாதத்தை நாம் கேட்கின்றோம்.
இன்றைக்கு நாம வாசிக்க கேட்ட இந்த ஆசீர்வாதம் இது என்னாகமத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. வேதத்தில் ஒருவர் சொல்லுகிறார் 22 ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறார். There is 22 benedictions draw directly from scripture. ஒவ்வொன்றும் ஆராதனையிலும் சரி இல்லை தனிப்பட்ட நம்மளுடைய தியானத்திலும் பர்சனல் டிவோஷனில் அதை பயன்படுத்தலாம், இல்லை பிறரை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த ஆசீர்வாதங்களை வேதத்திலிருந்து நாம் எடுத்து பயன்படுத்தலாம். இந்த பெனடிக்ஷன், இந்த ஆசீர்வாதம் ஆராதனையிலே ஒரு முக்கியமான பகுதி. Benediction is one of the most important part in the worship service. எப்படி பாடல் முக்கியமோ, எப்படி ஆண்டவருடைய வார்த்தை முக்கியமோ, அதே போல ஆசீர்வாதம் முக்கியம். ஆனால் தான் ஆராதனை என்று சொல்லும் பொழுது துவக்கத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் வரைக்கும் அது ஆராதனை. ஒரு சிலர் நான் வெறும் வார்த்தை மட்டும் sermon மட்டும் உட்காந்துட்டு போயிட்டேன்னா ஆசீர்வாதம் இல்லை, கிடையாது. ஆராதிக்கல, முழுமையாக ஆண்டவரை ஆராதிக்கல, அரைகுறையாக ஆராதித்து சென்றிருக்கின்றோம். கடைசி வரைக்கும் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நாம் இங்கிருந்து சொல்ல வேண்டும். காரணம், நம்ம உள்ள வரும்போது பாவிகளாக நாம் வருகிறோம். ஆண்டவர் நம்மை மன்னித்து தம்முடைய வார்த்தையினால நிரப்பி அனுப்பும்போது எப்படி அனுப்புகிறார்னா ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஆனால் ஒரு சிலருக்கு சபையில் ஆசீர்வாதம் தேவையில்லை. ஒரு சிலர் நினைக்கிற காரியம் இது பாஸ்டர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்லை. இது பாஸ்டர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்லை, இது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் வெறும் சபையாருக்கு மாத்திரமல்ல, பாஸ்டருக்கும் அந்த ஆசீர்வாதம். பாஸ்டர் அந்த பெனடிக்ஷன் கொடுக்கும்போது அது எங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்றோம். நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறது என்னாகமம் 6வது அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகின்ற ஆசீர்வாதம். இது ஆரோனின் ஆசீர்வாதம் என்று சொல்வார்கள். What we read in Numbers chapter 6 is called as Aaron's blessing or Aaronic blessing or priestly blessing. ஆசாரிய ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகின்றது. இன்னொரு ஆசீர்வாதம் நம்ம கொரிந்தியரில் இருக்கிற பவுல் எழுதுகிற அந்த காரியத்தில் அந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் அநேக சமயத்தில் நாம் பார்க்கின்றோம். இன்று நாம் பார்க்கின்ற இந்த பகுதி என்னாகமம் 6வது அதிகாரத்தில் கொடுக்கப்படுகின்ற இந்த ஆசீர்வாதம், எந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஆசீர்வாதம் ஆரோன் இடத்துல கொடுக்கப்பட்டது, யார் கொடுத்தார், எதற்காக கொடுத்தார் என்பதை நாம் முதலாவதாக பார்க்க வேண்டும். இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது மோசே என்ன பண்றாரு, ஆண்டவர் மோசேக்கு இதை கொடுத்து, நீ ஆசாரியனாகிய ஆரோன் இடத்துல கொடு, ஆரோனும் ஆரோனுடைய பிள்ளைகளும் மகன்களும் என்ன பண்ணுவாங்களோ ஆசாரியர்கள், அவங்க இதை வச்சு மக்களை ஆசீர்வதிக்கணும், இதனை நீ செய் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது எந்த ஒரு சூழ்நிலையில கொடுக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு சூழ்நிலை இது. இவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வந்துட்டாங்க, இப்போ சீனாய் மலையில அங்க தங்கி இருக்கிறாங்க, பாளையம் இறங்கி அங்கே தங்கி இருக்கிறது. They are staying in Mount Sinai and it is almost கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அவங்க தங்கிட்டாங்க அங்க. ஆனா ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து அவங்கள கொண்டு வரும்போது சீனாய் மலையில கொண்டு வந்து தங்க வைப்பேன்னு சொல்லலை. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தேசம், I will take you to the promised land. இப்பொழுது இங்கே ஒரு வருஷம் தங்கிட்டாங்க. இப்போ அடுத்தது இந்த ஒரு வருஷத்தில் அவங்க ஆண்டவரத்தில் கட்டளைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய பிரயாணம் முடியலை, அவர்களுடைய பிரயாணம் தொடருகிறது. இப்போ இந்த சீனாய் மலையிலிருந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு இவங்க பிரயாணம் பண்ணணும். அதற்கு ஆரம்பமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆசீர்வாதத்தை ஆரோனுக்கு கொடுத்து மக்களை ஆசீர்வதி. எனவே இது ஒரு சிலர் சொல்லுகிற காரியம், இது பிரயாணத்தின் ஆசீர்வாதம். அவர்கள் பிரயாணம் பண்ணி போக வேண்டிய இடம் உண்டு, அந்த பிரயாணத்தில் போகும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாமும் பிரயாணத்தில் இருக்கோம். We are also in a journey. We are also in a journey towards the promised land.
நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இந்த வாழ்க்கை பிரயாணத்துல ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தனிப்பட்ட முறையில ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த ஆசீர்வாதம் எப்படி தனிப்பட்ட முறையில கொடுக்கப்படுகின்றது என்பதையும் நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த என்னாகமத்தினுடைய சொல்லப்படுகின்ற இந்த ஆசீர்வாதம் நம்முடைய பிரயாணம் 2025 அடுத்தது 2026 தொடருகிறது, முடியல. ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நம்மோடு தொடர்ந்து வருகிறது. We are moving from one year to another. Our journey continues and the blessing of the Lord also continues. நம்மோடு கூட தொடர்ந்து வருகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மிடத்துல இருக்கின்றது. இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக ஒவ்வொரு ஆராதனையிலும் கடைசியில் அது சொல்லப்படுகின்ற இந்த ஆசீர்வாதத்தில் பார்க்கும் பொழுது அங்க 6 வினை சொற்கள் உண்டு. There are 6 verbs being given. 3 வாக்கியங்கள், 3 sentences. ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் 2 verbs, 2 வினை சொற்கள், 2 verbs are there. அதில் முதல் ஆண்டவருடைய காரியம், 2வது வினைச்சொல் அதனுடைய விளைவு என்ன, இதுதான் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். The first one is a distinct action, the action of God, and the second verb talks about the activity of God or the result of that action. இதுதான் இந்த ஆசீர்வாதத்தில் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த வருடத்தை முடித்து புதிய வருடத்திலும் இதே ஆசீர்வாதத்தோடு நாம் தொடங்க இருக்கின்றோம். இந்த ஆசீர்வாதத்தில் இஸ்ரேலுக்கு மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதில் நமக்கு என்னன்ற ஒரு கேள்வியும் உண்டு. ஒரு சில சபைகளில் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, கடைசியில் ஆராதனையில் ஆசீர்வாதமே இருக்காது. ஒரு சில சபைகள் நீங்கள் போயிருந்தீங்கன்னா there is no benediction. கடைசியில் ஒரு ஜபம், ஒரு பாட்டு, அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஆனால் நம்மளுடைய ஆராதனைகளை பார்க்கும் பொழுது இந்த ஒழுங்கில் கடைசியில் ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிறது முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே இந்த 3 காரியங்கள் உண்டு, அவைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் வாக்கியத்தில் ஆண்டவர் அங்கே சொல்லுகிற காரியம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். The Lord bless you and keep you. ஒவ்வொரு முறையும் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு உள்ளாக நாம் உணர வேண்டிய காரியம் என்னென்றால், என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என்னுடைய ஆண்டவருடைய அன்பு குறையல, என் ஆண்டவர் என்னோடு பிரயாணம் செய்கின்றார், என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார், அவருடைய அன்பானது மாறவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுல அவர் மகிழ்ச்சி அடைகிறார். எப்படி நம்ம பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இல்லை, நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது சந்தோஷத்தோடு நம்ம ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரும் நம்மை ஆசீர்வதிக்கும் போது சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நிராகரித்து போகிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆண்டவர் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு என்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்து நான் அனுப்புகிறேன்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளோ, அது எங்களுக்கு அவசியம் இல்லை ஆண்டவரே, மற்ற காரியங்களுக்கு உண்டு. நாம நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது, இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கும்போது, இட் இஸ் கண்டிஷனல். எப்படி கண்டிஷனல்னா, நாம் எதிர்பார்க்கிற மாதிரி பிள்ளைகள் ஏதாவது செய்திருக்கணும், இல்லை பிள்ளைங்க நல்ல காரியங்கள் ஏதாவது செய்திருக்கணும், நம்ம என்ன பண்ணோம், ஆசீர்வதிப்போம். இட் இஸ் கண்டிஷனல், இட் இஸ் சிச்சுவேஷனல், சூழ்நிலைக்கும் ஏற்றார் போல. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கண்டிஷனல் கிடையாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கண்டிஷனலாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆசீர்வாதமே பெற முடியாது. Let me repeat it again. If God's blessing is conditional, then none of us can receive the blessing. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருடைய கிருபை. It's God's grace. தகுதியற்ற நம்ம என்ன பண்றாரு, ஆண்டவர் சந்தோஷத்தோடு ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இந்த முதல் வாக்கியத்தில் சொல்லப்படுகின்ற அந்த வினைச்சொல் என்னன்னா, ஆசீர்வதித்து.
The first verb here is bless. We want God to bless us. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த வார்த்தை வேதத்தில் நிறைய இடங்கள்ல உண்டு. ஆனால் இது முதலாவதாக எந்த இடத்துல இந்த வார்த்தை தோன்றினது என்றால் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 22வது வசனம். In Genesis chapter 1 verse 22, the first time this word appears. அங்கே நடக்கிற காரியம் என்னென்றால் ஆண்டவர் வானத்திலையும் எல்லா உயிரின பறவைகள் போன்றது, அப்புறமேல் தண்ணீரிலும் கடலிலும் மீன்கள் போன்ற இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படியாக செய்கின்றார். The first time. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். தன்னுடைய சாயலிலே மனிதனை படைத்து ஆண்டவர் என்ன பண்ணார்? மனிதனை ஆசீர்வதிக்கின்றார். ஆசீர்வதித்து பலுகி பெருகு என்று சொல்கிறார். மூன்றாவதாக இதே வார்த்தை வருகிற காரியம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல அந்த ஓய்வு நாளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஏதோ நடுவில் வந்ததில்லை. ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது இது கர்த்தனுடைய தயவு, இல்லாட்டினா ஆண்டவருடைய கிருபையின் அடையாளம். When we talk about God's blessing, it is a sign of God's favor. ஆண்டவர் நம் மீது தயவோடு பார்க்கின்ற ஒரு காரியம். இந்த இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களுடைய பிரயாணம் இருக்குது. அந்த பிரயாணம் சாதாரண பிரயாணம் அல்ல. அவர்கள் போய் செய்ய போகிற இடமும் பயங்கரமான இடம். ஆனால் ஆண்டவருடைய காரியம் என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து, வெறும் ஆசீர்வதித்து மாத்திரம் அல்ல, காக்க கடவர். I will bless you and I will keep you. So when the Lord says, I will keep you, what he actually means is, I will be with you. நான் உன்னை காப்பேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் உன்னுடனே இருப்பேன். எங்க? இந்த பிரயாணத்தில். உன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நான். இஸ்ரேல் மக்களை தெரிந்து கொண்டவர் அவர். இஸ்ரேல் மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தவர் அவர். அந்த இஸ்ரேல் மக்களுக்கு வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் இப்பொழுது தொடர்ந்து இருக்கிற பிரயாணத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடனே இருப்பேன். Beloved in Christ, this is the promise that the Lord is giving you and me today. I will bless you and I will keep you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காப்பார். நம்மை காக்கின்ற ஆண்டவர். சங்கீதம் 121 வாசிக்கும் பொழுது அவர் நம்மை காப்பார். அந்த வார்த்தை காக்க, the Lord keeps you. அந்த வார்த்தை மீண்டுமாக 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 வருகிறதை நாம் பார்ப்போம். நம்மளுடைய பிரயாணத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்பது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் அந்த சங்கீதத்தில் அவருடைய பிரசன்னம் தொடர்ந்து அவர்களுடைய பிரயாணத்தில் அவர்களோடு இருந்து காத்துக்கொள்ளும். I'll be with you, I will keep you. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் மீண்டுமாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்றால், I will bless you, I will keep you. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை காத்துக்கொள்வேன். உன்னுடைய பிரயாணத்தில் 2025 எண்ணி பாருங்க பிரயாணம் எப்படியாக இருந்தது. அந்த வாழ்க்கை பிரயாணம் அது நல்லபடியாக இருந்தாலும் சரி, சோர்வாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த பிரயாணத்திலிருந்து ஆசீர்வதித்தார், காத்துக்கொண்டார். இந்த ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நைட்டோட நிறுத்துகிறவர் அல்ல. For us it's a new year. For God, ஆண்டவருக்கு இது புதிய வருடமா? It's an old year, new year. For God, the blessing continues. ஆண்டவர் தொடர்ந்து புதிய வருடமோ பழைய வருடமோ புது நாளோ புது மாதமோ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தொடர்ந்து நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பேன். ஜான் வெஸ்லி இதனை குறித்து சொல்லும் பொழுது இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், God says that he will preserve us
and to keep us from sin and its bitter effects. நம்மளை பாதுகாத்து பாவத்திலிருந்தும் பாவத்தினுடைய கசப்பான காரியங்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை மீட்டு காப்பார் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டுமா? ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கின்றார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு சில சமயங்களில் நமக்கு எப்போ ஆசீர்வாதம் வேணுமோ அப்போ ஆண்டவரே ஆசீர்வாதம் கொடுங்க. மற்றபடி நீங்கள் கொடுத்தா என்ன, கொடுக்காகட்டி என்ன, அப்படி இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து அவர் ஆசீர்வதிக்கின்றார். எனவே இந்த முதல் வாக்கியம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். The Lord will bless you and keep you. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற காரியம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். The Lord make his face shine upon you and be gracious unto you. What does it mean, shine upon you? பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய முகத்தை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அவருடைய மகிமையை பார்த்து யாராலையும் உயிரோடு இருக்க முடியாது. ஆனாலும் அப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அந்த மகிமையின் பிரகாசத்தை மோசே பெற்றுக்கொண்டார். மோசே கீழே வரும் பொழுது மக்களால் பார்க்க முடியல, மகிமை நிறைந்து வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பிதாவின் மகிமையை மனிதர்களாகிய நம்மிடத்தில் கொண்டு வருகின்றார். அந்த மறுரூப மலையில அவர் மறுரூபமான காரியம், ஆண்டவர் தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க செய்கின்றார். நன்றாக இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டியும், அவர் பிரகாசம் நம் மீது படும் பொழுது, அவருடைய மகிமை நம் மீது படும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? முதல் காரியம் நான் சொல்லுகிறேன், எப்படி யாத்ரா 33:20 சொல்லது போல மடிந்து போவீர்கள். ஆண்டவருடைய பிரகாசம் நம்ம மேலே பட்டுச்சுன்னா நாம் மடிந்து போவோம். We should always remember this, like what has been said in Exodus chapter 33:20, when his countenance comes on us, we will die. None of us can stand. காரணம், அவர் பரிசுத்தம் உள்ளவர், நாம் பாவிகள். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய முகம் பிரகாசிக்க பண்ணுவேன் சொல்றார். நான் என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன் உன் மீது. I will shine my face on you. அப்போ ஆண்டவருடைய மகிமை என் மேலே பட்டுச்சுன்னா நான் மரிக்காம ஒன்று உயிரோடு இருக்கிறேன்னு. நம்ம எல்லார் மீதும் ஆண்டவருடைய பிரகாசம் உண்டு. The Lord had shined his face on each and every one of us, but we are alive. How? That is what God's grace is. Is gracious unto you. அவர் பிரகாசிக்கின்றார் அழிப்பதற்காக அல்ல. ஆண்டவர் தன்னுடைய முகத்தை நம் மீது பிரகாசிக்கின்றார். காரணம் என்னன்னா, இருளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். ஜீவ ஒளியை அடைந்தவர்களாக இந்த உலகத்தில் ஆண்டவருக்கென்று பிரகாசிக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். யோவான் 1:14 in John chapter 1 verse 14 அதில் சொல்லப்படுகிற காரியம், அந்த வார்த்தை மாம்சமாகி அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. We have seen his glory as of the only son from the Father. அவருடைய மகிமையை கண்டோம் என்று யோவான் எழுதுகிறார். இந்த மகிமை எப்படி என்றால், முழுமையாக கிருபை, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா அவர் நாம் மீது பிரகாசிக்கும் பொழுது நாம் மரணத்தை சந்திப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவர் நம் மீது பிரகாசிக்கும் பொழுது நாம் ஜீவனை பெறுகிறோம். இட்ஸ் காட்ஸ் கிரேஸ், காட்ஸ் கிரேஸ். சங்கீதம் 27:9 ஆண்டவரே உம்முடைய முகத்தை மறையாதேயும் என்று சொல்ல. நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்குற காரியம், லார்ட் டோன்ட் ஹைட் யுவர் ஃபேஸ் ஃப்ரம் மீ. ஹைட் மீன்ஸ் we are saying,
ஆண்டவரே உம்முடைய முகத்தை என்னை விட்டு திருப்பிடாதையும். நோ லார்ட், ஷைன் யுவர் ஃபேஸ் ஆன் மீ. சங்கீதம் 83 ஒருவர் வாசியுங்கள். கேன் someone read Psalm 80 verse 3? சங்கீதம் 80. தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். Restore us, O God, let your face shine that we may be saved. ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் திருப்பாதையும், ஆனால் உம்முடைய முகத்தை என்ன பண்ணுங்க, பிரகாசிக்க பண்ணுங்க. பிரகாசிக்க பண்ணுங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அங்கே சொல்லுகிற காரியம், தேவனே எங்களை திருப்பி கொண்டார். bring us back, O Lord, restore us and shine your face. அநேக சமயத்தில் ஆண்டவருடைய பிரகாசம் நம் மீது வராது இருக்கிறதுக்கு காரணம் நாமவே இருக்கின்றோம். We are the reason for not receiving the face or the shine, the God's face shining on us. அதுக்கு தடையாக இருக்கிறது நாம். இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது, தேவரீர் திரும்பி பாரும். ஆண்டவருடைய செயல் இங்க கிருபை, கிரேஷியஸ் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல தன்னை விட டு பெண்ட் ஆர் stoop down to someone who is so inferior, தன்னை விட ரொம்ப கீழே இருக்கிறவர்களுக்கு முழுமையாக தன்னை தாழ்த்தி வருகிறதா ஆண்டவருடைய கிருபை. Be gracious unto us. ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லைன்னா நாம் ஒன்றுமில்லை. புலம்பல் 3:22, நாம் நிற்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆண்டவருடைய கிருபை இல்லை என்றால் ஆண்டவருடைய பிரகாசம் வரும் பொழுது நாம் அழிந்து போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் நம் மீது பிரகாசிக்கின்றார். The Lord shines on us. ஆண்டவர் பிரகாசித்த அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கின்றார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம் மீது என்ன பண்றாரா, பிரகாசிக்க செய்து நம்ம இடத்துல கிருபை உள்ளவராக இருக்கின்றார். மூன்றாவதாக இங்க சொல்லப்படுகின்ற காரியம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடு. The Lord lift up his countenance upon you and give you peace. Lift up, தமது முகத்தை நம் மீது பிரசன்னமாக்கி. ரெண்டாவது இதில் பிரகாசிக்க செய்கிறார். இப்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரா, முகத்தை நம் மீது பிரசன்னமாக்குகின்றார். இப்போ ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரால் மீட்கப்பட்ட நாம் இப்போ ஆண்டவருடைய முகத்தை பார்க்கின்றோம், ஜீவிக்கின்றோம், மறிக்கல. ஆண்டவருடைய கிருபை. அப்போ ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது பிரகாசிக்க பண்ணோம்னா பிரசன்னமாக்கும் என்று சொல்லும்போது, லார்ட் ஐ வாண்ட் டு see you face to face. And the Lord is saying, I will see you eye to eye. முகமுகமாய் பார்க்கணும், கண்ணோடு கண்ணாக நான் பார்க்க போகிறேன். ஆண்டவருடைய கண் எப்படிப்பட்டது? ஒரு பாட்டு கூட ஒன்று பாடுவோம்ல, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவருடைய கண்கள் அழகு என்று சொல்லும் பொழுது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது, அவருடைய இரக்கத்தை வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய கண்கள் அழகு என்று சொல்லும் பொழுது நாம் மீது பார்க்கின்ற அந்த கரிசனை, அன்போடு பார்க்கின்றாரே, அதனை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். இந்த இடத்துல ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றேன். பார்ப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் அங்கே சொல்லுகிற அந்த கடைசி காரியம் என்னென்றால் சமாதானம். உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவேன். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? ஐ வில் கிவ் யூ பீஸ். என்ன பீஸ்? வாட் இஸ் திஸ் பீஸ் தட் த லார்ட் இஸ் டாக்கிங் அபவுட்? வெளியே மாத்திரம் கிடையாது, உலகத்தில் மாத்திரம் கிடையாது. அநேக கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சமாதானம் என்பது தேட வேண்டிய ஒரு காரியம். Peace is something need to be searched for in many of the families, Christian families. சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை.
என்ன சமாதானம்? ஆண்டவர் சமாதானம் என்று சொல்கிறாரே, சமாதானம் இல்லையே என்னுடைய குடும்பத்தில். நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு சமாதானம் இல்லையே. என்னுடைய சொந்தக்காரர், உற்றார் உறர் இடத்துல, நண்பர்கள் இடத்துல சமாதானம் இல்லையே. there is no peace. இதைதான் இந்த நாளிலே அநேகர் சொல்லுகின்ற காரணம் என்னென்றால், நாம் சமாதானம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளவில்லை. The reason is we haven't understood what peace is all about. நாம் சமாதானத்தை எங்கே தேடுறோம்னா, குழப்பத்தில் இருக்கிற மனுஷன் இடத்துல அவன் நமக்கு சமாதானம் கொடுப்பான்னு தேடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ இந்த உலகத்தில் சமாதானத்தை பெற முடியாது, உலகத்தின் காரியங்களை நீ தேடி உனக்கு சமாதானம் கிடைக்காது. ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை, தன்னுடைய சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு விட்டு செல்கிறேன் என்கின்றார். இந்த சமாதானம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம்முடைய குடும்பத்தில் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு. இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக பிரச்சனைகள் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனைகள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே போகலையே. பல போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம குடும்பத்தோடு தொடர்ந்து இருந்து அவர்களை வழி நடத்துகிறாரு. சமாதானம் என்ன என்றால், ஆண்டவருடைய பிரசன்னம் தான் சமாதானம். வாட் இஸ் பீஸ்? The very presence of God, that is peace. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருக்குதோ, நமக்கு என்னன்னா சமாதானம்னா பணம் கஷ்டம் இருக்கக்கூடாது, சுகவீனம் இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, போர் இருக்கக்கூடாது, தொற்று நோய் இருக்கக்கூடாது, கொள்ளை நோய் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது. இவைகளா இல்லாமல் இருந்தால் சமாதானம். ஆனால் மெய்யான சமாதானம் எங்கன்னா, அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறதா. ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியம், தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆண்டவருடைய சமாதானம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம அநேகரை பிளஸ் பண்றோம். இல்லை, வாட்ஸ்அப்லேயோ இல்லையா நேரடியாக பார்க்கும்போதும் நாம் என்ன சொல்கிறோம்? காட் பிளஸ் யூ. ஆனால் அநேக சமயத்தில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சூப்பர்ஃபிஷியல். இந்த காட் பிளஸ் யூன்னு சொல்கிற காரியம் அநேக சமயத்தில் மேலோட்டமானது, உண்மை இல்லாதது. ஒரு சில சமயத்தில் சரி போதும் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, காட் பிளஸ் யூன்னு சொன்னால் நிறுத்து, பேசுனது போதும். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்மையானது. அவர் தன்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் மேலோட்டமாக அல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிப்பது நம்மை உண்மையாக உள்ளார்ந்த அன்போடு உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறும் பொழுது நாம் எப்படியாக பெற வேண்டும்? When we receive this blessing, how we should receive it? ஆண்டவரே, I deserve it. நான் இந்த அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் நான் மெம்பராக இருக்கிறேன், ஆனால் I deserve the blessing. இல்லை ஆண்டவரே, நான் ரொம்ப நாளாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், அதனால் blessing இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த ஆசீர்வாதம் என்னென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் நிமித்தம் ஆண்டவர் நம்மை பார்த்து, மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன் என்கிறார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, ஒரு சில சர்ச்சஸில் நான் சொன்ன மாதிரி ஆசீர்வாதமே இருக்காது. ஒரு சில சர்ச்சில் ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது சொல்லிட்டு போயிடுவாங்க. நிறைய வித்தியாசமான காரியங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது அநேக சமயத்தில் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கும்போது 2 கைகளையும் உயர்த்தி சொல்லுகிற ஒரு காரியம். இது என்னன்னா, it says that this blessing doesn't comes from the pastor. This is a divine blessing. I'm just standing here as a representative. That's ஆண்டவருக்கு அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு ஊழியக்காரன், அவ்வளோதான். நானும் இந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறவன். I am also one
who receives this blessing. இந்த blessing எனக்கு தேவையில்லை, எனக்கும் தேவை. இவ்விதமாய் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கின்றார், நம்மையும் ஆசீர்வதிக்கின்றார். இந்த ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியத்தை உங்களிடத்துல நான் காட்ட விரும்புகிறேன். இந்த ஆசீர்வாதத்தில், இந்த ஆசீர்வாதத்தில் நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னென்றால், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் கிடையாது. The Lord will bless them கிடையாது. என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில், this is a blessing, a personal blessing. The Lord will bless you and keep you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். அப்போ இந்த blessing எல்லாம் என்னன்னா, தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம். ஒவ்வொரு blessingம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம். இது ஒருமையிலே சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். The Lord will bless you and keep you. வருடம் முடிகின்றது, ஒரு புதிய வருடம் ஆரம்பமாகின்றது. ஆண்டவருடைய கிருபை தொடருகிறது, ஆண்டவருடைய கிரியை தொடருகிறது. God continues to work in you and me. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பில், வேலையில், எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். The Lord make his face shine upon you and be gracious to you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். நம்முடைய 2025 வருடம் எப்பேற்பட்ட ஒரு வருடமாக இருந்தாலும் சரி, சுவிட்சமான ஒரு வருடமாக இருந்தாலும், சோர்வான ஒரு வருடமாக இருந்தாலும், தவறான காரியங்கள் நம்ம நிறையா செய்திருந்தாலும், துணிந்து செய்திருந்தாலும், ஆண்டவர் இடத்துல வரும் பொழுது, ஆண்டவர் இடத்துல நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது, ஆண்டவர் மன்னித்த ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, உன் மீது என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். This year would have experienced a lot of things, mistakes, losses, or even unanswered prayers. But when we go to the Lord is saying, my son, my daughter, I will make my face shine upon you and I'll be gracious to you. The Lord lift up his countenance upon you and give you peace. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். 2025, 2026 ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடனே பிரயாணிக்கின்றேன். I will journey with you. I will carry you. நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை அரவணைத்து வருவேன், நான் உன்னுடனே இருப்பேன். உன்னுடைய போராட்டங்கள் இருக்கலாம், தொடரலாம், நான் உன்னுடனே இருந்து ஆசீர்வதிப்பேன். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு முடிவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். புயல் போன்ற காரியங்கள், சமாதானம் இழந்த சூழல்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்லுகிறது, நான் உன்னுடனே இருக்கின்றேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஏன்னா ஒரு சில நிமிடங்கள் தான், புதிய வருடம், புதிய மாதம், புதிய தேதி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மாறாதது. காலம் மாறலாம், நாம் மாறலாம், மணி மாறலாம், எல்லாமே மாறலாம். ஆனால் ஆண்டவர் மாறாதவர். தொடர்ந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இந்த புதிய வருடத்துக்குள்ளாக காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சற்று நேரம் நாம் கண்களை மூடி அமைதியாக இருப்போம். தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஆசீர்வாதத்தில் எங்களை நடத்தினரே ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தில் எங்களை நடத்தும். ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போம்.
தேவரே நீர் ஆசீர்வதியும், நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் திருச்சபையும் வேலையும் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கின்றேன். ஆசீர்வதியும் சுவாமி. Bring everything to the Lord and ask God to bless. ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த வருடத்தில் நான் போராட்டத்துக்குள்ளாக போனேன், ஆனால் நீர் என்னை விட்டு விலகல. புதிய வருடம் நீர் என்னோடு தொடர்ந்து இருக்க போகிறீர். ஆசீர்வதியும். Bless me, O Lord. என்னோடு நீர் இருந்து என்னை காக்க போகிறதற்காக நன்றி சார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவர் தம்முடைய முகத்தை நம் மீது ஏறெடுக்கும்படியாக, பிரகாசிக்க பண்ணும்படியாக, பிரசன்னமாகும்படியாக புதிய வருடத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் தேவை என்று நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு புதிய வருடத்துக்குள்ளாக நாம் அமைதலோடு இருந்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you and be gracious unto you. The Lord lift up his countenance upon you and give you peace. Amen. Amen. உங்கள் ஒவ்வொருவருக்கும் திரியேக தெய்வத்தின் நாமத்திலே இந்த புதிய வருடத்தினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு பிரயாணித்த ஆண்டவர் தொடர்ந்து அவர் நம்மோடு பிரயாணிப்பார். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு you can take this time to wish each and everyone a blessed new year. ஓகே, இப்பொழுது இந்த வருடத்தில் நம்ம திருச்சபைக்கான மையப்பொருளையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நம்மளுடைய திருச்சபையினுடைய மையப்பொருள் இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டினுடைய மையப்பொருளாய் சார்ந்ததாக இருக்கின்றது. இந்த குவாட்ரேனியத்துடைய மையப்பொருள் எழுப்புதலை நோக்கி டுவர்ட்ஸ் ரிவைவல் என்று. இந்த வருடம் 2வது வருடம் இதனுடைய மையப்பொருள் தொடர்பில் இரு, ரிலேட். எனவே இந்த வருடம் அதில் கொடுக்கப்பட்ட அந்த வசனம் யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். இதனை தொடர்பாக வைத்து எழுப்புதலின் செயல்பாடு அன்பான சேவையின் மூலம் ஒருவரோடு ஒருவர் தொடர்பில் இருப்பது. The act of revival, relate with one another through loving service. ஆண்டவரோடும் தொடர்பில் இருந்து, நம்மோடு தொடர்பில் இருந்து, பிறருடனும் தொடர்பில் இருந்து அன்போடு ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.
தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் நம் அனைவரும் எழுந்து நின்று திருவிருந்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படி ஆயத்த பாடலாக திரையில் காணப்படும் பாடலை பாடுவோம். ஆனந்தமே ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ, அனுதின ஜீவியத்தில். ஆத்துமாவே முழு உள்ளமே, உன்னாய் புதுவே உலகை சோதரே, பொங்கிடுமே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுமே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே, கண்மணி போல் என்னை காத்தவரே, கவலைகள் போக்கி கண்ணீர் துடைப்பார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமாவே முழு உள்ளமே, உன்னாய் புதுவே உலகை சோதரே, பொங்கிடுமே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுமே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும்புயல் அடித்து கவிழ்த்தினாலும், கடலையும் காற்றையும் அவர் வியப்பே, காப்பாரே அல்லேலூயா. ஆத்துமாவே முழு உள்ளமே, உன்னாய் புதுவே உலகை சோதரே, பொங்கிடுமே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுமே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடப்போம் அவர் பெலத்தால், எரிகோவை தகர்ப்போம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்தே, என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமாவே முழு உள்ளமே, உன்னாய் புதுவே உலகை சோதரே, பொங்கிடுமே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுமே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்த வாழ்ந்ததின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரமாய் முடிகிறது. விழிப்புடன் கூடி கழித்திருப்போம், நிறைந்தவர் வந்திடுவார். ஆத்துமாவே முழு உள்ளமே, உன்னாய் புதுவே உலகை சோதரே, பொங்கிடுமே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுமே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே. ஆண்டவர் மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். A blessed new year for each and every one of you. May God keep us, bless us, shine upon us,
be gracious unto us, show his face upon us and give us peace. ஆண்டவர் தாமே நம்மை வழி நடத்தி காப்பாராக. தொடர்ந்து நாம் ஆரம்பத்தில் நம்மளுடைய FIB பிரதர்ஸ் ஒரு சிலருக்கு கொடுத்தோம். அது இன்னும் ஒரு சிலர் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்பாக வரும்படியாக நான் அழைக்கிறேன். We received greetings and wishes from Mr. Dharman Shanmugaratnam, President of the Republic of Singapore, wishing each and every one of us a blessed New Year. Thank you. வேறு அறிவிப்புகள் இல்லை. பின்பாக உங்களுக்கு இந்த மெத்தடிஸ்ட் மெசேஜ், புதிய மெத்தடிஸ்ட் மெசேஜ், இந்த மாதத்துக்கான மெத்தடிஸ்ட் மெசேஜ் இருக்குது, அதை எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்தில் புதிதாக முதல் முறையாக இந்த ஆராதனையில் பங்குகொள்கிறவர்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை விசிட்டர்ஸாக வந்திருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களையும் சபையின் சார்பாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழி நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறதற்காக நன்றி, எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது இந்த 2026 வருடம் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. நீர் எங்களை தாங்கி செல்லுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொன்றிலும் நாங்கள் உம்மை சார்ந்திருக்கவும், தேவரீர் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் மாத்திரமே எங்களிலே இன்றும் என்றுமாய் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.